ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பல தடைகள் வரும் பொழுது எல்லா பக்கத்திலும் ஒரு அடைக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இதை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், புதிய வழிகள் உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லி கர்த்தர் தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தான் திறக்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளணும். அவர் ஒரு வழியை திறப்பார் என்று சொன்னால் அது எந்த மனிதனாலும் அடைக்க முடியாது. அவர் ஒரு வழியை அடைப்பார் என்று சொன்னால் அது எந்த மனிதனாலும் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தருகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், நீதிமொழிகள் 21 அதிகாரம் 1வது வசனம், ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அவைகளை தமது சித்தத்தின்படி திருப்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, பாருங்க, எனக்கு பின்னால் கூட ஒரு நீரோடை என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நீரோடைய என்ன செய்யணும் சொன்னால், ஓடிக்கொண்டிருக்கிற இடங்களெல்லாம் பார்க்கும்போது பின்னால் ஒரு செழிப்பை நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நீரோடை ஓடுகிற இடங்களெல்லாம் எந்த பக்கத்திலெல்லாம் அந்த நீர் பாய்ந்து சொல்கிறதோ அங்கெல்லாம் செழிப்பு பார்க்க முடிகிறது. நீரோடை செல்லாத இடங்களில், வாய்க்கால்கள் இல்லாத இடங்களில், தண்ணீர் பாயாத இடங்களில் வறட்சி காணப்படும், வெடிப்புகள் காணப்படும். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயத்தில் நமக்கு வாய்க்கால்களில் தண்ணீர் பாயாத இடங்களில் எப்படி வறட்சி காணப்படுகிறதோ, அதுக்கு வறண்டு போன நிலைமைகள் காணப்படுகிறதோ, நம்முடைய குடும்பத்தில் கூட எவ்வளோ முயற்சி பண்ணுவோம், எவ்வளோ படிச்சிருக்கிறேன், முயற்சி பண்ணுகிறேன், எக்ஸாம் எழுதுகிறேன், ஆனால் வாய்ப்பே இல்லாததை போல, ஒரு வறண்டு போனதை போல நிலைமைகள் காணப்படுகிறதா? இன்றைக்கு என்னென்ன காரியங்களெல்லாம் உன் வாழ்க்கையில் வழி திறக்காமல் இருக்கிறதோ, வழி இல்லாமல் இருக்கிறதோ, சில சமயத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த நிலத்துக்கெல்லாம் என்ன செய்யணும், தண்ணீர் கொண்டு போகிறதுக்கு வழியே இல்லை, அங்கே வாய்க்காலே இல்லை, அதுக்கு சாத்தியமே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் சாத்தியம் இல்லை, நீங்கள் நினைக்கலாம் முடியாது, ஆனால் என் தெய்வம் எப்பொழுது நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்களோ, வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களோ, வழி இல்லைன்னு சொல்கிறீங்களோ, என் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி அவைகளை என்ன செய்கிறார் என்று சொன்னால் திருப்புகிறவர், வழிகளை உண்டாக்குகிறவர் என்பதை விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு தான் சொல்கிறார், நீ எதுக்கெல்லாம் வழி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, எதுக்கெல்லாம் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் அவ்வளவுதான் நினச்சிக்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு ஒரு திருப்பத்தை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் உனக்காக திறக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் கழித்து எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்கள், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். வெளியே வரும் பொழுது பாருங்க, பெலிஸ்தர்கள் வழியாக போவது ஒரு சில நாட்களுக்குள்ள என்ன செஞ்சிடலாம், கானான் தேசத்தை அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த வழியே போனால் தம்முடைய ஜனங்கள் யுத்தத்தை கண்டு மனமடிவார்கள் என்று சொல்லி நினைத்து அவர்கள் அறியாத வேற பாதை வழியாக, செங்கடல் வழியாக ஆண்டவர் நடத்தினார். அந்த செங்கடல்ல வந்து நின்னா வழியே இல்லை. முன்னால செங்கடல், பின்னால பார்வோனின் சேனை, அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். இனிமேல் அவ்வளவுதான், எகிப்திலே கூட இருந்திருக்கலாம், இங்கே வந்து இப்படி மடிய போகிறோமே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் மோசே மூலமாக உன் கையில் இருக்கிறதன கோலை நீட்டு என்று சொல்லும்போது வழி திறந்தது. இதுவரை இல்லாத வழி, அவர்களுக்கென்று ஒரு புதிய பாதையை கர்த்தர் திறந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, மற்றவர்களை பார்த்து ஒப்பிடாதீங்க, மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அவர்களுக்கு அது கிடைத்தது, இவர்களுக்கு இது கிடைத்தது, நமக்கு இது கிடைக்கலையே என்று சொல்லி உங்களோடு கூட படிக்கிறவர்களாக இருக்கலாம், வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், மற்றவர்களை பார்க்காதீர்கள். மற்றவர்களை பார்ப்போம் என்றால் சோர்ந்து போவோம். உனக்காக ஒரு புதிய வழி இன்றைக்கு ஆண்டவர் திறப்பேன். ஏன் என்று சொன்னால், அவர் தான் தம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்கிறார், எல்லாருடைய இருதயங்களையும் திருப்புகிறவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், புதிய வழியை உண்டாக்குகிறவர், செங்கடலை உண்டாக்கினவர். இன்றைக்கு உனக்கும், உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் தொழிலுக்காக, பிள்ளைகளின் காரியத்திற்காக ஒரு புதிய வழியை நான் திறப்பேன்னு சொல்லுகிறார். அப்படின்னு சொல்லி நம்ம ஜோமனோமா, பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்கள் அன்பு தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வழி நம்முடைய பிள்ளைகளுக்கு திறப்பதாக இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.